அனைத்து சான்றோர்கள உறவுகளுக்கும் வணக்கம் வணக்கம். நம் இந்து மதத்தின் புனிதம் பசு. நம் லட்சுமி தேவி குடியிருப்பது பசு. நம் 30 முக்கோடி தேவர்களும் குடியிருப்பது பசு. நம் பண்பாட்டின் சின்னம் பசு. நம் கோ மாதா பசு. நம் செல்வத்தின் உருவம் பசு. மொத்தத்தில் கடவுளின் மறு உருவமே பசு. அப்படிப்பட்ட நம் கோ மாதாவை கோயில்களுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்துவது நம் இந்து மதத்தின் மரபு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு நேர்த்திக்கடனாக பசுவினையும் காளையினையும் வழங்கி வழிபடுவது நம் இந்துக்களின் வழக்கம். இதனை ஏலம் எடுப்பவர்கள் கசாப்பு கடைக்கு கொண்டு செல்வதாக தகவல் தெரிந்ததும் இந்துக்களின் நெஞ்சம் பதறுகிறது. கசாப்பு கடைக்கு கொண்டு செல்லும் கயவர்களை கட்டுப்படுத்த நம் அருள்மிகு அன்னை பத்ரகாளி அறக்கட்டளை சார்பாக சுவாமி நம்மாழ்வார் 2ஆம் ஆண்டு குருபூஜை விழாவன்று திருச்செந்தூர் தாலுகாவில் அன்னை பத்ரகாளி கோசாலை துவக்க விழா இனிதே நடைபெற உள்ளது. இவ்விழாவில் நம் அன்னை பத்ரகாளி பண்பாட்டு இயக்கம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் உயர் திரு சிவகுமார் நாடார் அவர்களின் குடும்பத்தார் 6 பசுமாடுகளும் 1 காளை மாடும் 1 கன்றுக்குட்டியும் அன்னை பத்ரகாளி கோசாலைக்கு வழங்க உள்ளனர். கோயிலிலிருந்து கசாப்பு கடைக்கு செல்லும் பசுக்களையும் காளைகளையும் நம் கோசாலையில் வளர்க்க முடிவு செய்துள்ளனர் நம் அறக்கட்டளையினர். மேலும் கோசாலையில் கன்றுக்குட்டிகளை பசுவிடம் வயிறு முட்ட பாலினை குடிக்கச் செய்து மீதமுள்ள பாலினை அருகிலுள்ள ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு கொடுப்பதாக முடிவு செய்துள்ளனர் நம் அறக்கட்டளையினர். சுவாமி நம்மாழ்வார் 2ஆம் ஆண்டு குருபூஜை விழாவும் அன்னை பத்ரகாளி கோசாலை துவக்க விழாவும் நடைபெறும் நாள் வைகாசி 26ஆம் நாள் 8/6/25 ஞாயிற்றுக்கிழமை அன்று. இடம் யாதவர் 5ஆம் திருநாள் பஜனை மடம், ஆழ்வார் திருநகரி, தூத்துக்குடி மாவட்டம். நேரம் காலை 11 மணி. தெய்வகுல நாடார் சொந்தங்களும் அனைத்து சமுதாய சகோதர சகோதரிகளும் குடும்பத்துடன் கலந்து இவ்விழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பசு இனத்தை காப்போம், பண்பாட்டை நிலைநாட்டுவோம். நன்றி.